ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 90s கிட் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். 90களில் வந்து பிறந்தவங்களுக்கு நல்லா தெரியும். பாட்டிகள்லாம் அம்மாக்கள்லாம் இந்த மாதிரி தான் ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வந்ததும் செஞ்சு கொடுப்பாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன உலக்கு அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதை வந்து இப்போ நம்ம வந்து தண்ணீரில் வந்து ஊற போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 3லேருந்து 3.5 மணி நேரம் ஊற போட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் இது ஊறணும்னு தேவையில்லை. ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். அரிசி வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம வடிய விட்டுடலாம். இந்த மாதிரி பெட்டியில் போட்டு நம்ம அரிசியை போட்டு வச்சிட்டோன்னா தண்ணியெலாம் வடிஞ்சிரும். இப்போது நம்ம வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து ஒரு கையளவுக்கு வெள்ளை உளுந்தை லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இடிக்க ஆரம்பிச்சிடலாம். பச்சரிசி பாருங்கள் தண்ணிலாம் நல்லா போயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பச்சரிசியை உரலில் போட்டு இடிக்க ஆரம்பிச்சிடலாம். பச்சரிசியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம லைட்டாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளை உளுந்தையும் இப்போ நம்ம இது உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு போதும். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுக்கு இதையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம இடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை நல்லா இடித்ததுக்கப்புறமா ஒரு அரிப்பு வச்சு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல அரிசி, சுக்கு, அதுக்கப்புறமா வந்து வெள்ளை உளுந்து இந்த 3ஐயும் போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா அரைச்சதை நம்ம வந்து மறுபடியும் கொட்டிட்டு மறுபடியும் இடிச்சிக்கலாம். நல்லா மாவு வந்து நல்லா இடிப்பட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து அரிப்பை வச்சு நல்லா அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக நல்லா திரிச்சிட்டு வந்துட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது மாவெல்லாம் வெளியே எடுத்துட்டு 2 துண்டு அளவுக்கு தேங்காவை போட்டு கடைசியில் நல்லா இந்த மாதிரி உரல்ல இடிச்சிக்கோங்க. இடிச்சிட்டு இதுக்கப்புறமா இந்த தேங்காய் வெளியே தெறிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மாவு உள்ளே சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு இடிச்சிக்கலாம். தேங்காய் வந்து நல்லா இடிபட்டுருச்சு. இதுக்கப்புறமா நம்ம இனிப்புக்கு இந்த அளவுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து இது கூட சேர்த்து நம்ம நல்லா இடிச்சிக்கலாம். வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெல்லம் சேர்த்து இடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம இதிலேருந்து வெளியே எடுத்துடலாம். உரல்லேருந்து நம்ம இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. இதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நெஞ்சு சளி, இருமல் இதெல்லாம் வந்து வராமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ இதை நல்லா அந்த கத்தியை வச்சு நம்ம தோண்டணும் அப்படின்னா அது ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா உலக்க வச்சு மறுபடியும் இடித்தாலும் அது நல்லா வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு நம்ம சாப்பிட வேண்டிய அவ்வளோதான். இந்த மாவு இருக்கு இல்லையா, இந்த பச்சரிசி மாவை வந்து சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கா இருக்கும். அரிசி அளக்கிற பக்காவில் வந்து நல்லா போட்டு அமுக்கி வச்சுருவாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே இது ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு பழைய சாதத்தோட தண்ணி இருக்கு இல்லையா, நீ தண்ணி, அதை குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லதான். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.